வணக்கம் நண்பர்களே. நம்ம கிருஷ்ணகிரி கோட்டையோட பார்ட் 3 வீடியோ இது. அந்த மேலே உள்ள ஒரு சின்ன கோயில். இது மேலேருந்து சைடு வியூ இந்த கோயிலேருந்து பார்த்தீங்கன்னா, கீழே அப்படியே பஸ் ஸ்டாண்ட் பின்னாடி இருக்கும். இது அத அப்படியே ஒட்டி உள்ள தர்கா. இது அந்த மெயின் தர்கா. ஸோ அமாவாசை அப்போ இங்கே நைட் நிறையா முஸ்லீம் மக்கள் போய் தங்குறாங்க. அது அவங்க ஃபேமிலிஸாக போய் தங்குறாங்க. இங்கே இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் லைட் இருக்குது. இதுக்கப்புறம் மேலே ஒரு இடத்துல இடையில பார்த்தீங்கன்னா லைட்டு பிளிங்க் அடிச்சுட்டு தான் இருந்தது. ஸோ ரிட்டர்ன் வர்றது ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க்கு. இருட்டு நேரத்தில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா போகும்போதாவது பரவாயில்ல, வரும்போது நீங்கள் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிருவீங்க. ஏன்னா பெரிய ஏரியாக்குள்ளே சுற்றிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது சரியான அம்புக்குறியெல்லாம் கிடையாது. இது இன்னும் ஒரு கோட்டை மேலே உள்ளதில். ஸோ பில்டிங்ஸ் எனக்கு தெரிஞ்சதில் இது ரொம்ப ஓல்டு மாதிரி தெரியல. பட் எதுவுமே இந்த மாதிரி எம்டியாக தான் இருக்குது. இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூஸ் நீங்கள் பார்க்க முடியும். மலைக்கோட்டையோட அந்த ஃபுல் வியூஸை பார்க்க முடியும். இது சிட்டி சைடு. நீங்கள் ஈவினிங் டைம், மார்னிங் டைம்லாம் சன்ரைஸ் பார்க்குறதுக்கு, சன்செட் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஈவன் நீங்கள் ஃபேமிலியோட நல்லாயிருக்கும். பட் ஈவினிங்கிறது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வெளிச்சம் இருக்கும்போது இறங்கி போயிடுறது கொஞ்சம் பெட்டர். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பெட்டரான லைட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்லாம் வச்சுக்கிறது நல்லது. ஆமாம், ஏன்னா பெரிய பெரிய பாறைகளாக இருக்கிறனால ஸ்டெப்ஸ் ப்ராப்பராக இல்லாதனால நிறையா வழுக்கிறதுக்கோ காலில் அடிபடுறதுக்கோ சான்ஸ் உண்டு. இந்த லைட்டை பார்த்தீங்கன்னா அது தெரியும். இந்த மாதிரி பிளிங்க் அடிச்சிட்டே இருக்கும். இது ஸோ இங்கே மொத்தமே இந்த மலையில் ஒரே ஒரு லைட்டு மட்டும் தான் இருக்குது நீங்கள் மேலே போகிறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிரமப்பட்டு மேலே ஏறி வராங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். அவங்க கொஞ்சம் தர்காவுக்கு போய் தங்க போகிற ஃபேமிலி. பட் இவங்க லேட் நைட்டாக வர்றதுனால கொஞ்சம் லேட்டாக ஏறிட்டாங்க. பட் அவங்க வர்றதுக்குமே அதிக நேரம் எடுத்திருக்கு. அதனால அவங்க கஷ்டப்பட்டு போயிட்டுருக்காங்க அவங்க. ஸோ வர்றதா இருந்தால் கொஞ்சம் ஏர்லியாக வந்துடுங்க. அது ரொம்ப பெட்டர். சரியா? அதுதான் ஒன்று. இது ஈவினிங் இப்போ நான் ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். நான் போகும்போது கொஞ்சம் வெளிச்சம் இருந்தது. நான் ரிட்டர்ன் வரும்போது சுத்தமாக வெளிச்சம் கிடையாது. ஸோ இது அந்த தர்காவோட டாப் சைட்லேருந்து நீங்கள் பார்க்க முடியும். அங்கே அதை பூஜை பண்ணுற ஒருத்தர் மேக்ஸிமம் எப்பவுமே இருக்கிறாரு. இந்த போகிற மக்களும் அங்கே தான் தங்குறாங்க. அவங்க அதை அமாவாசைக்கு நம்ம இந்துக்கள்லாம் பண்ணுற மாதிரி அவங்களும் அதை பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபேமிலிஸ் அவங்களும் நடக்க முடியாமல் பாதையில் ரெஸ்ட் எடுத்துட்டு வராங்க. ஸோ இது அந்த ரிட்டர்ன் போகிறப்ப நீங்கள் பார்த்தாலே தெரியும். ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும். ஏன்னா ஸ்லோப்பாக நீங்கள் அப்படியே தலையில் இறங்கும். பெரிய பெரிய ஸ்டெப்ஸு. ரெண்டாவது நீங்கள் கொஞ்சம் உடனே போயிட்டு உடனே வர்ற மாதிரி இருந்தால் உங்கள் கால் பெயின், நீ பெயின்லாம் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு கீழே தள்ளுற அளவுக்கு இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து பொறுமையாக வாங்க. நல்லா மழை அடிக்கடி ஏறுற ஆளுக்கெல்லாம் இருந்தால் நீங்கள் ஸ்பீடாக போகலாம். அதனால் ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதை கவனம் வச்சுக்கோங்க. போகிற இடத்துல கீழேருந்து நீங்கள் தண்ணியோ ஸ்நாக்ஸோ கொண்டு போயிருங்க. அது பெட்டர். மற்றபடி மேலே எந்த இதுவும் உங்களுக்கு கிடைக்காது. பட் அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லாயிருக்கும். அது உங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும். ஓகேவா? தேங்க்யூ.